பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறாகிய இன்று இறைவன் வருகையை ஆயத்தம் செய்து அவரை புகழ்ந்து பாட உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நாளிலே மனம் மாறி கிறிஸ்துவை எதிர்கொள்ள தயாராவோம் எனும் கருப்பொருளிலே தியானிக்க அழைக்கப்பட்டுள்ள நாம் கிறிஸ்துவின் பிறப்பினை எதிர்கொள்ள முன்னர் எமது பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று இறை இயேசுவிற்கு உகந்த வாழ்வு வாழ எம்மை தயார்படுத்துவோம். இன்றைய நாளின் இறைவார்த்தையானது கடவுள் தம் மக்களின் துன்ப துயரங்களை கண்ணுற்று அவற்றை மகிழ்ச்சியாக மாற்றினார் என்றும் திருத்தூதர் திருமுழுக்கு ஜோவான் திருமுழுக்கு வழங்கி யாவரையும் மனம் மாற்றியது போல நாமும் எம் வாழ்வின் பாவ நிலைகளை களைந்து கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைந்து வாழ வரம் வேண்டியவர்களாக தொடர்கின்ற திருப்பலியில் குருவுடன் இணைவோம். அன்புக்குரிய சகோதரங்களே, திருச்சபையினுடைய மரபுப்படி திருவருகை காலத்திலே ஒளி ஏற்றி வைக்கப்படுகின்ற வழக்கம் ஒன்று இருக்கின்றது. 4 அல்லது 5 ஒளிகள் ஏற்றி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு ஒளி. சென்ற வாரமானது நாங்கள் ஒளியை ஏற்றி வைத்தோம். அந்த ஒளியை இறைவாக்கினர்களுடைய ஒளி என்று நாங்கள் சொல்வதுண்டு. இறைவாக்கினர்கள் முன்னிலைத்தபடி இயேசு ஆண்டவர் மெய்யாகவே எங்கள் மத்தியிலே மனுவுருவெடுத்தார் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே நம்பிக்கை கொண்ட மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. இன்றைய நாளிலே நாங்கள் 2வது ஒளியை ஏற்றி வைக்க இருக்கின்றோம். இந்த 2வது ஒளியை பெத்லஹேம் ஒளி என்று சொல்லுவார்கள். இயேசு ஆண்டவரை, குழந்தை இயேசுவை பெற்றெடுப்பதற்காக சூசியப்பெரும் மரியன்னையும் பெத்லஹேமை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். பல சவால்கள் மத்தியிலே அவர்கள் பயணித்து அந்த இயேசுவை இந்த மனுலகிற்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு இருந்த மனநிலையோடு நாங்களும் கீழ்ப்படிவுள்ள மனப்பான்மை உள்ளவர்களாக, இறை திட்டத்திற்கு பணிந்த மனப்பான்மை உள்ளவர்களாக, தூய உள்ளத்தோடு அந்த ஆண்டவர் இயேசுவை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை இந்த 2வது ஒளியானது எங்களுக்கு தருகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதரர்களே, இந்த ஒளியை நாங்கள் ஏற்றி வைக்கிற பொழுது இயேசுதான் எங்களுடைய வாழ்வின் ஒளி, அவரை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த ஒளியின் வழியிலே நாங்கள் வாழுகின்றோம் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் ஆழப்படுத்தியவர்களாக இந்த 2வது ஒளியை நாங்கள் இப்பொழுது ஏற்றி வைக்கின்றோம்.
சீயோன் வாழ் மக்களே, இதோ மக்களினத்தாரை மீட்பதற்காக ஆண்டவர் வருவார். உங்கள் இதயங்களின் மகிழ்வில் ஆண்டவர் தமது குரலை கேட்கச் செய்வார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்தியசுக்குள்ளே அன்புக்குரிய சகோதரங்களே, திருவருக காலத்தின் 2வது ஞாயிறு தினத்திலே நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இந்த வாரத்தை நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து எங்களுடைய வாழ்வு முழுவதையுமே ஆண்டவர் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சுவைத்துக் கொள்வோம். 2ஆம் வாரத்துக்குள்ளே நுழைகின்ற எங்களுக்கு இயேசுனுடைய வருகையை ஆயத்தப்படுத்த வந்த திருமுழுக்கு யோவான், ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி முழங்கினார். எங்களுக்கும் அதே ஒலியானது எங்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய சமூகத்திலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தாமே எங்களுடைய வழிகளை, ஆண்டவருக்கு ஏற்ற வழிகளை நாங்கள் திறந்து விட வேண்டும், எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த குரலுக்கு செவிமடுத்த மக்களாக ஆண்டவருக்குரிய வரவை நாங்கள் தகுந்த முறையில் எதிர்கொள்ள இறைவன் அருள் தர வேண்டும் என்று தொடரும் பரியிலே செபித்துக் கொள்வோம். என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்குரியதாக இருக்க எங்கள் பாவங்கள் பலவீனங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நம்மைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாரூக் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஜெருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றுமுள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைவற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார்.
ஜெருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதைப் பார். பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டார். மேலும் கடவுளும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பு ஆரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்துச் செல்லும் போது அழகியோடு செல்கின்றனர், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 4 முதல் 6, 8 முதல் 11 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகின்றீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாக நம்புகின்றேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கின்றேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்த வெற்றியை ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகின்றேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றேன்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று ஜோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, 1940 தொடக்கம் 1960 ஆண்டு வரையான காலப்பகுதிகளிலே இனவெறியும் நிறவெறியும் தலைவிரித்தாடப்பட்ட தென்னாப்பிரிக்க நாட்டினிலே ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டம் என்னவென்றால், கருப்பு இனத்து மக்கள் வீதிகளிலே செல்கின்ற பொழுது வெள்ளை இன மக்களை சந்தித்தால் அவர்கள் அந்த வீதியிலே ஒதுங்கி தலை குனிந்து நிற்க வேண்டும். இவ்வாறு ஒரு முறை ஒரு கருப்பினத்து தாயும் அவளுடைய சிறிய மகனும் வீதியிலே செல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு வெள்ளை இன மனிதரை சந்திக்கின்றனர். உடனே அந்த தாயும் அந்த சிறுவனும் அந்த வீதியிலே ஒதுங்கி தலை குனிந்து நிற்கின்றார்கள். அவர்கள் அருகே வந்த அந்த வெள்ளை இன மனிதர் அவர்களை பார்த்து சிரிப்பொன்று சிரித்துவிட்டு அவர்களை முதலிலே தன்னை கடந்து செல்லுமாறு அழைப்பு விடுக்கின்றார். அவர்களும் கடந்து செல்கையிலே அந்த சிறுவன்
அந்த தாயை பார்த்து யார் இவர் என்று கேட்கின்ற பொழுது அந்த தாய் இவர் கடவுளின் மகன், ஒரு குருவானவர் என்று கூறுகின்றார். அந்த கணமே அந்த சிறுவன் பிற்காலத்தில் தான் என்னவாக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்கின்றான். ஆமன்பானவர்களே, அந்த சிறுவன்தான் இன்று இனவரிக்கும் நிறவரிகளுக்கும் எதிராக குரல் கொடுக்கின்ற, எங்கெல்லாம் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் மனிதராக மாறுகின்றார். அவர்தான் தென்னாப்பிரிக்க நாட்டின் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு. அன்பானவர்களே, ஒரு வெள்ளையின மனிதனுடைய மனமாற்றம், அந்த மனமாற்றத்தினூடாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த புன்சிரிப்பு அந்த சிறுவனை ஒரு மாபெரும் மனிதனாக மாற்றியது. இதனைத்தான் இன்றைய நாள் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலே அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்த பொழுது அவர்கள் ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இடுகின்றார்கள். ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்கின்றார். அந்த கூக்குரலினூடாக ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளாக, இஸ்ராயலே, நான் உன் துன்ப வேளையில் உனக்கு துணையாக இருப்பேன், உன் கண்ணீரையும் கவலையையும் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை கூறியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுக்கின்றார். ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையால் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு எதிராக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடவில்லை. மாறாக தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். அந்த மகனுடைய மனித அவதாரத்தை இன்று நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாட எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம் என்றால் எங்களுடைய ஆயத்தங்கள் வெறுமனே ஆடம்பரங்களிலும் களியாட்டங்களிலும் இன்னும் கவர்ச்சிகரமான விழாக்களிலும் எங்களை ஆயத்தப்படுத்துவதல்ல. மாறாக அது உண்மையான உளமாற எங்களை மனம் திரும்ப அழைத்து நிற்கின்றது. இதனால் தான் அன்பானவர்களே, இன்றைய நாள் நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று எங்களை மனமாற அழைப்பு விடுக்கின்றார். மனமாற்றம் என்று கூறுகின்ற பொழுது மேலார்ந்த மனமாற்றமோ அல்லது காலம் கடந்து சென்ற பின் வருகின்ற மனமாற்றமோ அல்ல. மாறாக அந்த மனமாற்றம் எங்களுடைய உள்ளார்ந்த ரீதியிலே உடனடியாக வெளிப்பட வேண்டியதன்பானவர்களே. மேலார்ந்த மனமாற்றம் என்று கூறுகின்ற பொழுது நாங்கள் பலருடைய அறிவுரைகளை கேட்கின்றோம், பலருடைய மறைகுறைகளை கேட்கின்றோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தனிப்பட்ட சம்பவங்கள் எங்களை ஒரு மனமாற்றத்துக்கு அழைக்கின்றது. அந்த மனமாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் சில தீய எண்ணங்களை எங்களிடமிருந்து அகற்ற எங்களை முனைந்து நிற்கின்றது. ஆமன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சந்தேகம் என்னுடைய குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. என்னுடைய கோபம் என்னுடைய உறவுகளோடு பிரித்து நிற்கின்றது. இன்னுமாக எங்களுடைய அலட்சிய போக்கு எங்களுடைய வாழ்க்கையை அழிவு பாதையிலே இட்டு செல்கின்றது என்று நாங்கள் எங்களுக்குள்ளே கண்டுகொள்கின்ற அந்த குறுகிய அந்த தீய எண்ணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது என்று ஒரு மேலார்ந்த ரீதியாக ஒரு முடிவுகளை எடுக்கின்றோம். ஆனால் அந்த முடிவுகள் எங்களுடைய இயலாமையினால் மீண்டும் மீண்டும் எங்களால் அந்த முடிவுகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நல்ல பொறுப்புள்ள கணவனாக, ஒரு பொறுப்புள்ள மனைவியாக, பொறுப்புள்ள ஒரு பிள்ளையாக நான் வாழ வேண்டும், என்னை சுற்றியிருப்பவர்களுக்கு நான் அன்பு செலுத்த வேண்டும், நான் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் இடையே ஒருபோதும் செல்லக்கூடாது என்று எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது எங்களுடைய தீய எண்ணங்களும் தீய நாட்டங்களும் எங்களை தொடர்ந்தும் அதே எண்ணங்களையே திருப்பி திருப்பி செய்ய வைக்கின்றது. இதனால் தான் அன்பானவர்களே, தூய பவுலடிகளார் உரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவசனம் 15 கூறுகின்றார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், தீமையை வெறுக்கின்றேன், எதை செய்ய விரும்புகின்றேனோ அதையே என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மறுத்து விடுகிறேன், எதை செய்ய மறுக்கிறேனோ அதையே என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப செய்கிறேன் என்று கூறுகின்றார்.
அதனால்தான் அன்பானவர்களே, மேலார்ந்த மனமாற்றம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, காலம் கடந்து இறுதியிலே எங்களுக்கு கடைசியாக தோன்றுகின்ற மனமாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் பயனற்ற ஒன்றாக இருக்கின்றது. வாழ்க்கை வாழப்படத்தான் வேண்டுமென்று எங்களுடைய மனம் போன போக்கிலே எங்களுடைய இளமையிலே நாங்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு வாழ்க்கையின் இறுதி தருணங்களிலே, அதுவும் மரணத்தோடு போராடுகின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற மனமாற்றம் கண்கட்ட பின் சூரிய வணக்கம் போல அது ஒரு பயனற்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான செல்வங்களையும் நான் அனுபவிக்க வேண்டுமென்று எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவித தியாகங்களும் அற்று எந்தவித அர்ப்பணிப்புகளும் அற்று என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தோடு வாழ்ந்துவேன் என்றால் அந்த வாழ்க்கையிலே எந்தவித மனமாற்றமும் எங்களை ஏற்படுத்தாத அன்பானவர்களே. இதனால்தான் இன்றைய உலகிலே இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட பல ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டவர்கள், இன்னும் செல்வந்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இத்தகைய மனமாற்றமற்று வாழ்ந்தாலும் அவர்களுடைய இறுதி காலங்களிலே அவர்கள் மனமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனமாற்றம் அவர்களை எந்தவித பயனற்ற வாழ்க்கைக்கும் அழைத்து செல்கின்றது என்பானவர்களே. ஆகவே இன்றைய நாள் எங்களை உண்மையான மனமாற்றத்துக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே பல மனிதர்களை சந்திக்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்ந்த பல புனிதர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே உண்மையான மனமாற்றம் பெற்று ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ்ந்தார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையை இன்று எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. எனவே புனிதர்களுடைய வாழ்க்கைகளை பின்பற்றுகின்ற நாங்கள் அதே சூழ்நிலைகளிலும் அதே கண்ணோட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளுக்கேற்ப எங்களை நாங்கள் ஒருத்து எங்களை நாங்கள் மற்றவருக்காக விட்டு கொடுத்து இந்த உலகத்திலே நாங்களும் ஒரு உண்மையான மனமாற்றம் பெற்று பிறக்கிருக்கின்ற பாலகனுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையில் பங்கு கொள்வோம். அன்புமிக்கவர்களே, எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களுடைய தேவைகளுக்காகவும் திரு அவையினுடைய தேவைகளுக்காகவும் உருக்கமாக செபித்துக் கொள்வோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம்.
பாதுகாத்து வழிநடத்தும் தந்தையே இறைவா, திருச்சபை என்னும் அழகிய தோட்டத்திலே பணிபுரியும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாக ஆசிர்வதியும். இறைவனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை இவர்கள் செவ்வனே செய்ய தேவையான உடலுள்ள சுகத்தை கொடுத்து பாதுகாத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டிற்காக மன்றாடுவோம். அன்பான தந்தையே இறைவா, பொருளாதார நெருக்கடியினாலும் இன்னும் பல பிரச்சனைகளினாலும் நாளுக்கு நாள் சீரழிவை எதிர்நோக்கும் எம் நாட்டு மக்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். விரைவில் இந்நிலை மாறி ஆட்சியாளர்கள் புறநலம் கருதி ஆட்சி புரிவர்களாக மாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம். குணமளிக்கும் நல்ல தகப்பனே இறைவா, தீராத வியாதியினாலும் குணப்படுத்த முடியாத நோயினாலும் வாடுவோரை கண்ணோக்கும். சிறப்பாக வைரஸ் தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலையிலும் தனிமைப்படுத்தல் முகாமிலும் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் பூரண சுகம் பெற்று வளமை வாழ்விற்கு திரும்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்ற மன்றாடுவோம். இந்த திருவருகை காலத்தில் நாம் இயேசுவின் வருகைக்காக எம்மை தயார்படுத்தவும், இயேசு நமக்கு தீர்ப்பளிப்பவராகவும் முடிவில்லா வாழ்வு அளிப்பவராகவும் வருவார் என்ற நற்செய்தியை ஏற்று அதற்கு ஆயத்தமாகவும், இயேசுவை மகிழ்ச்சியோடு எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ளவும், இதற்காக எங்கள் உள்ளங்களை தகுந்த விதத்தில் தயார்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை முன்வைத்து வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, எங்கள் நம்பிக்கையும் பரமமானவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மீண்டுமாக உம்முடைய திருமகனுடைய வருகைக்காக எங்களை ஆன்மீக ரீதியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களை நீர் தாமே தொடும். உம்முடைய வரவுக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள, எங்களுடைய பாதைகளை நாங்கள் செம்மைப்படுத்தி கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனுக்கிரகமாய் போற்றுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனிதப்பின் பெருமான ஆண்டவரிடத்தில் வாமை போற்றுகிறோம். மறுப்பிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதப்பின் இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆழ்வானம். செந்நீரால் பாவம் தீரான், இறைமகனே பாவி
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைக்கு நலனுக்காகவும் உமது கையில் கிருபையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மாட்சி. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மத திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேப் வாசி உலகில் மோக்குவந்தவர்களாக இருந்தோராகிய புனித நினைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் ஏத்தும் மரமரட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. அன்பானவர்களே, கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அருமையான சுபத்தை கற்றுத் தந்திருக்கின்றார். இறைவனை அப்பா தந்தா என்று உரிமையோடு அழைத்து எங்களுடைய தேவைகளை முன்வைத்து அவருடைய பிள்ளைகளாக ஜெபித்துக் கொள்வோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியானவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மனிதம் வாழும் தெய்வம், மனிதம் வாழும் தெய்வம், என்னில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம். பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னைக் காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய். ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசி பெற தலை வணங்குவோம். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கை உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததாலாக மகளும் நாங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்பொழுது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்து என்னை மோதுதம்மா.
பரிசுத்த கருணைக்கு